எங்க மாமா கங்கா என்ன காணோம்? காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் தானே வருவா மாப்ள. ஏன்டா அப்படி அவசரப்படுற? உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே போய் கூட்டிட்டு வாப்பா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த விஷயத்த நான் போய் சொன்னா ஆடாடாடா அப்படியே வெக்கப்பட்டு ரோட்லயே தண்ணிய உரிக்கிற போறா. அவன் உன்ன மாதிரி இல்லடா. அம்மா என்னைய கிண்டல் பண்றியா? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் பாரு யார் வெக்கப்படுறான்னு. வரேன் மாமா. சரிப்பா. என்ன நம்புங்க ராஜா, நான் நிஜமா காதலிக்கிறது உங்களதான். உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா அத கிருஷ்ண வாயாலே சொல்ல வைக்கிறேன். அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு நான் அவன் முன்னாலே சொல்றேன். ஓகேவா கங்கா? மூஞ்சி பாரு ராஜா. நீங்க இப்போ என்ன நம்புறீங்கல்ல? கொஞ்சம் சிரிக்கல. Come on. Sweet. கங்கா. வாங்க போலாம். ஏய் கங்கா, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏய் ராஜா, நீங்க போங்க. இங்க பார், உங்க வீட்ல உங்க அப்பா எங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு நிச்சயார்த்தம். கிருஷ்ணா, தமாஷா பேசுறதுக்கு உனக்கு ஒரு அழவே இல்லையா? என்கிட்ட தமாஷா பேசுற நான் ஒத்துக்கிறேன். ராஜா கிட்ட ஏன் அதே மாதிரி பேசுற? தமாஷா இல்ல கங்கா, நிஜமா தான். ராஜா யாரு? எனக்கு ஃப்ரெண்ட் தான். இல்ல ராஜா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் சொல்ல. கங்கா, நான் போறேன். ஐயோ ராஜா, ராஜா நில்லுங்க. நான் சொல்றது கேளு. என்ன இதெல்லாம்? கிருஷ்ணா, இப்படி வேடிக்கை பேசி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. நிஜத்தை சொல்லு, நீ என்ன கட்டிக்க போறியா? ஏன் இப்படி வளர்ற? நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சு. தாலி வாங்கி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நடக்காது கிருஷ்ணா. ஏன் நடக்காது? எனக்கு என்னம்மா குறைச்சல்? சொந்தமா போட்டு இல்லையா? சொந்த வீடு இல்லையா? சொல்லுப்பா ராஜா. அது மட்டும் இல்ல, நான் உன் அத்தை மகன், நீ எனக்கு மாவன் மகன். நீ எங்க சுத்தினாலும் என்கிட்ட தான் வரணும். நான் தான் உனக்கு தாலி கட்டணும். கிருஷ்ணா, நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ சம்மதிக்கலன்னா நான் விட மாட்டேன். கங்கா, நீ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அதைத்தான் நானும் சொல்றேன். இனிமே காலேஜ்ல படிச்சு இந்த நாட்டை ஆள போற மாதிரிதான். சரி வா. ராஜா, நீங்க அவ சொன்னதை நம்பிட்டீங்களா? தயவு செஞ்சு என்ன மறந்து. நில்லுங்க ராஜா. ராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கங்கா, இனி என்ன ஃபூல் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத. கேட்க வேண்டிய கதையெல்லாம் கேட்டாச்சு. உங்க மாமா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கண் முன்னாலேயே இப்படி என் கையை பிடிச்சு பழகிறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ராஜா, ராஜா ப்ளீஸ், எனக்காக ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். கிருஷ்ணா, நான் லவ் பண்றது ராஜாவ, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ராஜாவ. சரி, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க. கிருஷ்ணா, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது ராஜாவா, உன்னை இல்ல. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்னேனா? கிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ராஜாவை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண? கிருஷ்ணா! ஏ ராஜா! நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள். நீ இவனை லவ் பண்றது எனக்கு தெரியும். நீ இவளை லவ் பண்றது எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம லவ் பண்றதா நினைச்சீங்களா? எப்படி இருக்குது நம்ம ஆக்டிங்? நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. தெரியுமா? அப்படிதான்
ஆண்டவனாலே பிடிச்சு தப்பு உங்களுக்கு தானே? ஏம்பா கிருஷ்ணனுக்கு என்ன குறைச்சலா இருக்கு? அவனை போல நல்ல பையன் கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலத்துல. நான் கிருஷ்ணனை குறை சொல்லலையேப்பா. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா வளர்ந்தோமே தவிர வேற எந்த எண்ணமும் வந்ததில்ல. ஆனாலும் பாருமா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நீ ஆகாசத்துல நடக்கலாம்னு நினைக்கிற. நம்ம அந்தஸ்து என்ன, அந்த பையன் அந்தஸ்து என்ன? நம்ம ஜாதிக்கும் அவன் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்தை எல்லாம் விட்டுருங்கப்பா. எந்த காலத்திலயும் ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே தெய்வம். அம்மா, உனக்கு புத்தி சொல்றதுக்கு நான் அவ்வளவு படிச்சவே இல்ல. அதட்டி சொல்றதுக்கு நீ குழந்தையே இல்ல. என் உழைப்பையெல்லாம் உன் துணிமணிக்கே கொட்டி உன்னை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு என்னையே ஏத்து பேசுறியா? உன்னை ஒரே பொண்ணுன்னு செல்லமா வளர்த்தது ஏன் தப்புமா? அப்படி சொல்லாதீங்க அப்பா. ஒரு தகப்பன் தான் பொண்ணு செல்வ செழிப்போட வாழணும் தான் ஆசைப்படுவாரு. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ போறதில்ல. உங்களுக்கு இஷ்டம் இல்லையாப்பா? பாருமா, இதனால உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சவமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ராஜா ரொம்ப நல்லவரு. எந்த காரணம் கொண்டும் என்ன அவர் கைவிட மாட்டாரு. ராஜா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா ஒத்துக்கணுமே. கங்கா, அந்த பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கு வேண்டாம்மா. மாமோய், என்ன மாமா சின்ன இடம் பெரிய இடம் அழட்டிக்கிறீங்களே? அவங்க சுவாசிக்கிறது அதே காத்து, நாம சுவாசிக்கிறது அதே காத்து. அவங்களுக்கு ஒரே சூரியன், நமக்கும் ஒரே சூரியன். ஆமா, கங்கா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்புங்கிறீங்க? எப்படி அது? கிருஷ்ணா, அவன் விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்கு. மாமா நீ வாங்க வாங்க மாமா, உட்காருங்க. மாமா, கங்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மாமன் பொண்ணுனா நான் தான் கட்டணுமா? அடையாம இன்னும் பழைய காலத்துல இருக்கிறீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? கங்கா, யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த வராங்க. குரு, முத்தி போயிடுச்சு. என்னடா முத்தி போச்சு? உனக்கு பைத்தியமா? இல்ல குரு, நம்ம ராஜாவுக்கும் மீனவ பொண்ணு கங்காவுக்கும் காதல் முத்தி போயிடுச்சு. நிஜமா? இதுல கையெழுத்து வாங்க அங்க போனா அங்க பார்த்தா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், சலீம் அனார்கலி மாதிரி ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவளை விட்டு இவனும், இவளை விட்டு அவனும் பிரிந்த மாதிரி இல்ல. அந்த லவ் சீனை கூட பார்க்க முடியாம ஓடோடி வந்த. எங்கடா இருக்காங்க? இடம் எனக்கு தெரியும். வாங்க, முதலாளியை கூட்டிட்டு வாங்க, அவங்கள பிரிச்சிடுவோம். அதிக பிரசங்காட்டம் பேச. முதல்ல நான் அவனை பார்க்கணும். நடக்க. என்ன கங்கா? ராஜா, காதலிக்கிறது பெருசு இல்ல, அதை காப்பாத்திக்கிறது தான் பெருசு. எங்க அப்பா கிட்ட நம்ம காதல் விஷயத்தை சொல்லிருக்கேன். பிடிவாதமா ஒத்துக்க வச்சிருக்கேன். என்ன நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா எங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாரு. நானும் இந்த சமுத்திரத்துல உயிர் விட்டுருவேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நீயே இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் உன்னை கைவிட்டுருவேனா? நீ ஒண்ணு கவலைப்படாத. நானே உன்னை என் டாடி கிட்ட கூட்டிட்டு போய் நீதான் எனக்கு மனைவியா வரப்போறவன்னு தைரியமா சொல்லிடுறேன். ஓகே? ராஜா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். உங்கள மாதிரி பணக்காரங்க ஒரு ஏழை பொண்ணை விரும்புறதுன்னா ஒரு ஏழை குடும்பத்தையே பணக்கார குடும்பமா ஆக்கின மாதிரி. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது சார். ஃபைல்ல சைன் வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக வந்தேன். அதான் மன்னாரே. சார், அன்பு காதல்ங்கிறதெல்லாம் யாருடைய சொத்து இல்ல, யாராலையும் தடுக்கவும் முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணை உங்க டாடி கிட்ட அழைச்சிட்டு போய் மேரேஜ் பத்தி பேசுங்க சார். தேங்க்யூ மிஸ்டர் மோகன்தாஸ். எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில காசு பணம் தான் முக்கியம். அன்புக்கு அர்த்தமே தெரியாது. அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. தேங்க்யூ சார். வரேன் சார். கங்கா, வாட்? என் பையன் ராஜா மீனவ பொண்ணோட பழக்க வச்சிருக்கானா? முதல்ல என்னாலே நம்ப முடியல சார். ஆனா நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு உப்பத்தின நன்றி விசுவாசத்துக்காக நானும் எவ்வளவோ புத்தி சொன்னேன். ஆனா ராஜா சார் என் பேச்ச கேட்கிற நிலையில இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த வீட்டு பெருமை கௌரவம் வீணாயிடக்கூடாது. நீங்க யாரு? உங்க பெருமை என்ன? ஸ்டாப் இட்.
இருக்கிறவங்க. மோகன்தாஸ், என் விஷயத்துல டாடி என்ன சொல்றாரு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். ஆரம்பத்துல கொஞ்சம் கத்துவார், அவ்வளவுதான். அதுக்கு பயந்துகிட்டு அவன் இந்த பொண்ணை கைவிட்டுடாதீங்க. எங்க அப்பாவோட சொத்து முழுக்க விட்டு சொன்னாலும் விட்டுருவோம் மோகன்தாஸ். ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் கங்காவை மட்டும் நான் கைவிட மாட்டேன். ஆஹா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க டாடிக்கு நீங்க தான் வாரிசு. உங்களை விட்டு நிச்சயமா பிரிஞ்சிருக்க மாட்டாரு. நீங்க மட்டும் புடிச்ச புடிய விடாதீங்க சார். போங்க சார், தைரியமா போங்க. குட் ஈவினிங் டாட். இவ பேரு கங்கா. பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணு. இவ அப்பா மீன் மார்க்கெட்ல எடுபடி வேலை பார்க்கறாரு. இவ அவருக்கு ஒரே பொண்ணு. இவ மேல நீ ஆசைப்பட்டதுனால மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. எஸ் டாட். ராஜா, இவள அவ வீட்டுல விட்டு வா. ஏன் டாட் கங்கா கிட்ட எதுவும் பேசாம அனுப்புறீங்க? ராஜா, கங்காவை என்கிட்ட நீ அறிமுகப்படுத்தின. she is beautiful. அப்படியே இவ படிப்பை பத்தி என்கிட்ட சொன்ன. இட் இஸ் வெரி குட். மத்த விஷயத்தை பேச வேண்டியது கங்கா கிட்ட இல்ல. ஏன்னா இது லவ் மேரேஜ் பாரு. கங்கா, நீ போய் நாளைக்கு உங்க அப்பா என்கிட்ட அனுப்பிச்சு வை. மத்த விஷயத்தை அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். நீ மீனுக்கு மட்டும்தான் வலை வீசுவேன்னு நினைச்சேன். ஆனா உன் வலையில ஒரு பெரிய பணக்கார புள்ளையே புடிச்சு போட்டிருக்க. ரொம்ப புத்திசாலி சார். என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சின்ன மீனை தூண்டில்ல வச்சு பெரிய மீனை பிடிப்பாங்க. அதே மாதிரி உன் அழகான பொண்ணை காட்டி கோடீஸ்வரனான என் ஒரே பிள்ளைய புடிச்சு போட்டிருக்கியே, அதை சொன்னேன். பணக்காரர ஏழைங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க பாக்காதீங்க. நாங்க பணத்துல ஏழைங்க தான். ஆனா மான மரியாதையில உங்களோட பணக்காரங்களா இருக்கும். ஐயோ பாவம், உன் ஏழ்மை உன் பொண்ணு மேல ஜொலிச்சு காட்டுதே. நாளுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போற உன் பொண்ணு காலேஜுக்கு போறாளோ இல்ல காசு சம்பாதிக்க கிளப்புக்கு போறாளோ? வாய மூடுறா. பொண்ணை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற மாமா நீ எங்கிட்ட சம்பந்தம் பண்றதுக்கு வந்தியாடா? உங்க அப்பா அந்த மாதிரி சம்பாதிச்சு கொடுத்துருப்பா உனக்கு ஆஸ்தியே. அவ போட்டு இருக்கிற ஒவ்வொரு துணியும் நான் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்துல வாங்கினதுடா. இன்னொரு முறை என் பொண்ணை பத்தி ஏதாவது கேவலமா பேசுறேன், உன் நாக்க அழுத்து வேண்டாம். அக்கா, 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 என்னடி ஏன் இப்படி ஓடி வர? அக்கா, உங்க அப்பாவை டிசோஸ் அடிச்சு போட்டாருக்கா. உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுதுக்கா. சீக்கிரம் வாக்கா. ஐயோ அக்கா. என்ன பாத்து? அந்த டிசோசா உனக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வேணுமாடான்னு உதச்சு தள்ளிட்டம்மா. கப்பலோட தோணி சம்பந்தம் பண்ண முடியுமா? அந்த டிசோசா கிட்ட உன் அப்பாவை அனுப்புனியே, படிச்சவங்க பண்ற வேலையா இது? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க யார் அடிக்கிறதுக்கு? ஏனுங்க அடிமைங்க ஏன்னு கேட்க யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கல்யாண விஷயம் பேசுறது வரவழைச்சு இப்படி அடிச்சு அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அடிச்சது நான் இல்ல, வேலைக்காரங்க. நீங்க சொல்லாம அவங்க அடிப்பாங்களா? அவங்க இந்த வீட்டு உற்பத்திங்கிற நேர்மையான வேலைக்காரங்க. அவங்க எஜமானுக்கு அவமானம் ஏற்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா நீ பெத்த மகனா இருந்தோம் அப்பா மரியாதை காப்பாத்தலையே. மரியாதை கொடுத்து தான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை அப்பவே சொல்லிக்கணும். அதை விட்டு அவ அப்பாவை அடிச்சது ஏன்னு கேக்குறேன். ஓ, கஞ்சிக்கு இல்லாத நாய்களுக்காக நீ என்கிட்ட வாதாடுறியா? மரியாதை குறைவா பேசாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க மனுஷ ஜாதியே இல்லங்கிற மாதிரி இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் ஆஸ்தியில உனக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. உங்க ஆஸ்தி உங்களுக்கு பெருசு, உலகம் அதை விட பெருசு. என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். கஷ்டப்பட்டாத அவளை காப்பாத்துவேன்.